ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டிவைன் லார்ட் ஆஃப் எவன்ஸ் அப்படின்ற நியூ அனிமியை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டாங்குவா சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டாங்குவா அனிமி. எல்லோரும் டாங்குவா அனிமியை போடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நியூவாகவே கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஆன்கோயிங் வெப் சீரிஸ் தாங்க. ஆன்கோயிங் வெப் சீரிஸ் மாதிரி ஆன்கோயிங் அனிமி. இது டாங்குவானவே ஒரு வெப் சீரிஸ் கணக்கு தான், போய்கிட்டே இருக்கும். அதனால தான் இதை எடுத்திருக்கேன் புதுசாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். லிங்டியான், ஏன்டா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்ல, ஏய் நீ மாஸ்டர் ஸ்டூக்கு ஏத்தாலே கிடையாதுரா ஃபின் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஏய் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லியிருக்க. ஆமாம், நான் அத்தனாலேயே உன்னை முடிச்சு கட்ட போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லிங்டியான் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் பயங்கரமாக பார்த்துட்டான். டேய் என்னடா சொல்கிற, இங்கே ஏதோ பிரச்சனை அப்படின்னு தான்டா கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஹீரோ இவனால் சமாளிக்கவே முடியல. இவனும் கொஞ்சம் பலமாக தான் இருக்கான். இவனை என்ன எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே, இவன் என்னை ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான், எப்படியோ தவிக்கினேன், கண்ணா அமைதியாருடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்டியானோட யாரோ வராங்க. ஹேய் லிங் ஷாங்ஷு நீயா அப்படின்னு சொல்ல, என் அருமை ஃப்ரெண்டோடைய மகனே, நீ இதோட காலியாக போகிற. ஏய் என்னடா பண்ணுறீங்க அப்பாவும் பிள்ளையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் இருக்க. ஆமாம், உங்ககிட்ட இருந்து ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பண்ணுறீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவை லிங்டியானோட அப்பா பிடிச்சி வச்சுக்கிட்டு, உங்ககிட்ட இருந்து ஒன்று வேணும், இது எனக்கு தேவை, இது என் பிள்ளைக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இதயத்தில் இருந்து ஏதோ எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டு இனிமேல் இவனை தூக்கி குப்பையில் போடுங்கடா அப்படின்றக்க அப்படியே காலையில் காட்டுறாங்க. அந்த சிட்டிக்குள்ளே அப்படியே வந்து அங்கேருந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் கேட்க ஆரம்பிக்கிறான். தாத்தா தாத்தா, இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, இதெல்லாம் எப்படி தாத்தா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கற்றுக்கணுமாடா அப்படின்னு கேட்க, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க. அதாவது 9 லெவல் இருக்குது, ஓகேவா. மார்ஷல் ஆர்ட்ஸில் 9 ரிலீம் இருக்குது, 9 கேட்ஸ் இருக்குது. இதை 9ஐயும் ஒவ்வொன்றா கடந்து வரணும். அதாவது 1 ஓப்பன் கேட், அது ரிப்பேர் கேட், புவர் கேட், டெத் கேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி 9 வகையான கேட்டும் 9 வகையான ரிலமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8 கேட்ஸும் திறந்து 9வது கேட்டுக்குள்ளே போகணும். அப்படி போனவங்க டேன்யான் ஷாங்லியான் அந்த 2 ரிலிமும் கொஞ்சம் ஐயராக இருக்கும். இப்போதைக்கு அந்த ரிலிமில் இருக்கிறது யார் தெரியுமா, இங்கே இந்த சிட்டி லார்டு இருக்கார் இல்லையா, அவர் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் லின் ஃபேமிலி இருக்கிறதும் ஒருத்தர் தான். 2 பேரும் மட்டும்தான் இங்கே ஹை பொசிஷனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி இதுவும் இல்லாமல் ஸ்பெஷலாக எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது. அது என்னன்னா ஸ்டார் கேட். அந்த ஸ்டார் கேட் இருக்கவங்க ஈஸியாக எல்லா மீடியத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் சீக்கிரமாக பவர் சீர்படா. டே என்னடா கேட்டுட்டு அப்படியே போய் உக்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே நைட்டு காட்டுறாங்க. அவனை தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோவை அங்கே தெருவு போகிற வழியில் போட்டுறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். கூப்பை, இனிமேல் உனக்கு ஸ்டார் கேட்டும் அழிஞ்சு போச்சு, இதனால நீ யூஸ்லெஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்களை விட மாட்டேன் லின் ஃபேமிலி, உங்களை விட மாட்டேன். லிங்டியான், உன்னை நான் விட மாட்டேன். என் ஸ்டார்கெட் போயிடுச்சு, இருந்து என்ன பிரயோஜனம். அந்த மாஸ்டர் சூ, என்ன இதுக்காகவா இது நீங்கள் மாஸ்டர் சூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவன் இது பண்ணிட்டுருக்கான். மாஸ்டர் சூன்றது வந்து சூ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இளவரசி போல் லிங்னு அந்த பொண்ணு லிங் அப்படியே வந்து நிற்கிறா. யார், மாஸ்டர் சூலிங். சூலிங் நீயா அப்படின்னு இருக்க. ஆமாம் நான் தான். எதுக்காக, அப்போது நீ அங்கே ஆபத்தில் இருக்கன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு போனான், ஆனால் நீ அங்கே இல்லவே இல்லை, ஏன் காரணம்? நீ ஸ்டார்கிட்ட இழந்துட்ட, இதனால் நான் உனக்கு ஃபியான்சியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல, எல்லாத்தையும் தெரிஞ்சு எல்லாம் பிளான் பண்ணி தான் நீங்கள் இதை போட்டிருக்கீங்களா, நீ என்னுடைய ஃபியான்சி அப்படின்னு நான் நம்பினேன், என்னுடைய மாஸ்டர் அப்படின்னு நான் நம்பினேன், ஆனால் என்ன நீ ஒரு பொருட்டாகவே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லா. ஆமாம், நான் என்ன பண்ணுறது, இந்த சிட்டியிலேயே அதிக ரிலம் கொண்ட சக்தி கொண்ட மாஸ்டர்னா அவங்க அப்பா தான். அது மட்டும் இல்லாமல் லிங்டியானும் கொஞ்சம் சக்தி வாய்ந்தவன் தான். ஆனால் இப்போ உன்னுடைய ஸ்டார் கேட்டையும் நீ இறந்துட்ட, அதனால நீ ஒரு யூஸ்லெஸ், அதனால் எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கேருந்து போயிடு, நீ இனிமேல் இருப்பியா இல்லைன்னா கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே அவனும், எல்லாரும் இப்படி தான் இருக்கீங்களா, எல்லா பொண்களும் இப்படி தான் இருக்கீங்களா அப்படின்றதுக்குள்ளே மனசுக்குள்ளே அப்படியே 1000 கேள்விகள் எனக்கு எழுது. இருந்தாலையும் இங்கேருந்து போயிடு, இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிக்கிட்டே அவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கான். அப்படியே சரின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து போக ஹீரோ இந்த பக்கம் போகிறான். என்னால் முடியல, ஏன் கடவுளே, ஏன்
இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே மயங்கி போயிட்டு அப்படியே மெல்லாந்து படுக்க மேலேருந்து பயங்கரமான இடி மின்னல் அப்படியே வந்து மேலேயே விழுகுதுங்க. அதுவும் அவனுடைய எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து எவன்லேருந்து ஏதோ ஒரு சக்தி அங்கே பார்த்தீங்கன்னா 9 லைஃப், அதாவது 9 வகையான கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகணுன்னே அப்படியே எழுந்து பார்க்குறான். இவன் வீட்டில் இருக்கான். வீட்டில் இருந்தவொடனே நான் எங்கே இருக்கேன், எனக்கு என்னாச்சு, தலை வலிக்குது, ஐயோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறான். அந்த இதில் அவனுடைய வேர்ல்டுக்குள்ளே போகிறான். வேர்ல்டுக்குள்ளே போனவுடனே இது என்ன 9 வகையான கிறிஸ்டல்ஸ், இது 9 வகையான என்னுடைய மெமரிஸ், 9 வகையான வாழ்க்கைகள், இதுக்கு முன்னே வாழ்ந்த என்னுடைய 9 ஜென்ம வாழ்க்கைகளுடைய மெமரிஸா, எல்லாத்துலேயும் நான் ஹை லெவலில் இருந்திருக்கேன், ஹை லெவல் டிவைன் மாஸ்டராக இருந்திருக்கேன். அப்படியே ஒவ்வொன்றுத்தையும் யோசித்து பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் இது என்ன, இது நான் யார், இப்போ நான் 10வது லைஃப் எடுத்துக்கிறேன், இதுலையாவது நான் வந்து வெற்றிகரமாக வாழ்ந்தாகணும். இந்த லிங்க் ஃபேமிலியை நான் சும்மா விட மாட்டேன், என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்க, ஆனால் இது என்ன காரணம்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இது என்ன இதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அவங்க மொத்தம் 9 லைஃபான அப்படியே ஒவ்வொரு லைஃபோடைய மெமரிஸும் அவனுக்குள்ளே போக, அதே போல் காட் பெரல் அப்படின்ற ஒரு பெரல்னால் ஒரு டைமண்ட் அப்படின்றத விட ஒரு கிறிஸ்டல்னு சொல்லலாம். இது வந்து காடு கிறிஸ்டல்னு சொல்லலாம். அதை உள்ளே பார்த்த உடனே இது எனக்குள்ளே என்ன ஆயிருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய என்னுடைய காயங்கள், என்னுடைய சக்தி எல்லாமே மீட்டு எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய 9 வாழ்க்கைக்கான குறிக்கோள்களும் 9 வகையான சக்திகளும், அது மட்டும் இல்லாமல் 9 வகையான மெமரிஸும் இருக்குது. என்னுடைய 9 வகையான வாழ்க்கையிலேருந்து அப்படியே உள்ளே போகிறான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போனால் திரும்பவும் ஏகப்பட்ட சக்திகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த காட் பெரல் வந்து அவனுக்குள்ளேயே போக, இது என்ன நடக்க போகுது, இது என்னன்னே தெரியலையே, இனிமேல் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது, எனக்கு இதை நான் கொஞ்சம் சீக்ரெட்டு தான் வச்சுக்கணும், இருந்தாலையும் இது இப்போ கொஞ்சம் பரிசோதனை பண்ண வேண்டிய வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவன் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறான். ஒவ்வொரு இதுவையும் நினச்சி பார்க்குறான். அதாவது 9 வாழ்க்கையிலையும் அவன் அந்த காட் ஃபேரலை வச்சு அவன் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்கான். அதனால அவனுடைய சோல்ஸான மெமரிஸ் மட்டும் அந்த பெரலுக்குள்ளே போயிருக்கு. திரும்ப இந்த 10வது லைஃப்குள்ளே அவனுக்கிட்ட வந்திருக்கு. அதை தான் அப்படியே காட்டுறாங்க. அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க. முடிஞ்ச உடனே அடுத்த எபிசோடில் நம்ம ஹீரோ இந்த சக்திகளெல்லாம் வச்சுக்கிட்டு என்னென்ன அட்டகாசம் பண்ண போகிறான்றதை விட என்னென்ன சாதனைகள் பண்ண போகிறான், அவனை எதிர்த்த மற்றும் அவனுக்கு துரோகம் பண்ண ஃபேமிலிஸை எப்படியெல்லாம் அவன் அடக்க போகிறான் அப்படின்றது தான் இந்த கதை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாய்.